ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு ரொம்ப சுலபமாக நல்லா டேஸ்டியான நல்ல பஞ்சு போல் சாஃப்டான வெங்காய பரத்தா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். டிஃபனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காய பரத்தா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1.5 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 6 பராத்தா கிட்ட வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி எப்படி செய்வீங்களோ அதே அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தியோ அல்லது பராத்தாவோ இந்த மாதிரி ஸ்டஃப்டு பராட்டா எது செய்கிறதா இருந்தாலும் நல்லா சாஃப்டாக வரத்துக்கு மாவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருங்க. ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. இந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து லேசாக ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப நேரம் பிசையணுன்ற அவசியமே இல்லை. இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைச்சு விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி விடும், அதே மாதிரி உதிரி உதிரியாக ஆகும். இப்போ இந்த வெங்காயத்து கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கூடவே மசாலா தூள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு, இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கூடவே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமமோ அல்லது சீரகமோ நல்லா கை வச்சு க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துருங்க. இப்போ பொடிச்ச பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரப்பதம் தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்கும். கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. மசாலா எல்லாம் எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கணும் இந்த மசாலா. நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும். இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு அவுட்டர் லேயரோட நல்லா பைண்டாகி வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுதான் சரியான பதம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அளவுகள் அதிகப்படுத்தும் போது அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச இந்த சப்பாத்தி மாவை ஒரு தடவை நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 6 பரோட்டா அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு உருண்டையாக எடுத்து கோதுமை மாவில் நல்லா 2 பக்கமும் கோட் பண்ணி எடுத்து கையிலேயே இந்த மாதிரி திக்காக இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ இதுக்குள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். அதிகமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஓரங்களெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுடலாம். மடித்து விட்டு இப்போ திருப்பியும் கோதுமை மாவில் ஒரு தடவை கோட் பண்ணி எடுத்துகிட்டு மீடியம் திக்னஸில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அப்படி சைட் டிஷ் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட வெறும் ஆனியன் ரைட்டாக இருந்தால் கூட போதும், அப்படியே சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமுமே இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. கல் சூடாகட்டும். எல்லா பரோட்டாவும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கல் சூடானதும் எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை தடவ போகிறோம். இது மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு வச்சுருக்க பரோட்டாவை போட்டு ஒரு தடவை திருப்பி போட்டுடலாம். மேலே வெறும் எண்ணெயை விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எண்ணெயோ அல்லது நெய்லையோ மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் கலந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு 2 பக்கமே நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான பஞ்சு போல் சாஃப்டான வெங்காய பரோட்டா ரெடி ஆயிருங்க. இது நீங்கள் செய்யும்போது மட்டும் கிடையாதுங்க, செஞ்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியான சூப்பரான வெங்காய பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம்.
நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு இந்த வெங்காய பரோட்டா செஞ்சுருக்கேங்க. சப்போஸ் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கேரட் துருவி சேர்த்துக்கலாம், முட்டைக்கோசு துருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது துருவி இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.